ஃபைபர், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம்னு அதிக சத்துக்கள் நிறைஞ்ச கொத்தவரங்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை கண்டிப்பாக நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல், ஒரு 3 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிருங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தவரங்காவை இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் நிலக்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இது செஞ்சிடலாங்க. சூடான சாதத்தில் போட்டு இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.